எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த ஜோதி மல்ஹோத்ரா பற்றி வேறு ஒரு சில விஷயங்களும் வெளியில் வந்திருக்கு, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நியூஸில். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மல்ஹோத்ரா, இந்த ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து ஹரியானாவை சேர்ந்த பொண்ணு, ஒரு யூடியூபர். ட்ராவல் வித் ஜோ அப்படிங்கிற சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கு. ட்ராவல் விளாகர். இந்த பொண்ணுக்கு வந்து யூடியூப்பில் வந்து 3,77,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து இது இன்ஸ்டாலேயும் நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க இந்த பொண்ணுக்கு. இது என்ன பண்ணியிருக்குன்னா, ஐஎஸ்ஐயோட வந்து இதுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸு. அப்புறம் வந்து இதோட 2 மொபைல் ஃபோனு, ஒரு லேப்டாப்பு, ஒரு டைரி எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த ஓபி சிந்தூர் அந்த இது நடந்தது இல்லையா, ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லை, அந்த டைமில் வந்து இந்த பொண்ணு பாகிஸ்தான் அந்த ஐஎஸ்ஐயோட வந்து நிறைய லிங்க்ஸ் எல்லாம் வச்சுருக்கு, சேட்ஸ் எல்லாம் போட்டிருந்துருக்கு. தனிஷ் அப்படிங்கிற ஆளோட வந்து அதெல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணி விட்ருக்கு. இப்போ வந்து அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதை வந்து ஜெயிலில் தான் போட்டிருக்காங்க, கஸ்டடியில் தான் இருக்குது அந்த பொண்ணு. அந்த மெசேஜஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க என்ஐஏ. இந்த பொண்ணை தவிர வந்து கூட வந்து ஒரு 6-7 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்னென்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க பாகிஸ்தான் ஆளுங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த கொஞ்சம் இந்த பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிறதுக்கு முன்னாடி இது பாகிஸ்தானுக்கு போயிருக்கு. அது அப்புறம் பகல்கம் அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கும் போய் பார்த்துருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு தான் நியூஸ் வந்திருக்கு. வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பாகிஸ்தான் வந்து ஐஎஸ்ஐக்கு வந்து அந்த பாகிஸ்தான் ஹை கமிஷன் மூலிமா வந்து சொன்னதெல்லாம் வந்து கேஷுக்காக பண்ணியிருக்கா என்ன ஏது அப்படிங்கிறது தான் இன்வெஸ்டிகேஷன் மூலிமா தான் எல்லாமே தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஃபோட்டோகிராஃபு, வீடியோஸ் எல்லாம் கூட இவங்க வந்து நிறைய பார்த்துருக்காங்க. நிறைய சஸ்பிஷியஸாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, தன்னோட ஓன் சிட்டியில் இருக்கிற அந்த வில்லேஜில் இருக்கிற என்னென்ன நடக்குதுங்கிறதையும் சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து ஜம்முவில், ஹிமாச்சல், அப்புறம் அந்த மாதிரி ஏரியாலெலாம் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஸ்பை பண்ணி எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கு இந்த பொண்ணு. அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த May 7, 8 அந்த டைமில் வந்து பிளாக் அவுட்லாம் ஆனதெல்லாம் வீடியோ ஃபோட்டோஸாக அனுப்பியிருக்குது. அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் பாதி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு என்ஐஏக்கு. இனிமேல் தான் வந்து அதை ரிட்ரீவ் பண்ணதுக்கப்புறம் தான் இனியும் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். வேறு என்னெல்லாம் இருக்குது, வேறு இதை தவிர வேறு எதாவது இருக்கா அப்படின்னா அதை பொய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியும் அந்த பொண்ணு வந்து பொய் சொல்லுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. யூடியூபருங்கிற பேரில் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அது நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு. இது நிறைய ட்ரபிளில் மாட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இனி தோண்ட பல விஷயங்கள் வெளியே வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.